அவர்தான். அனைவருக்கும் வெற்றி வணக்கம். இவன் தானா? ஆமாண்ணே. ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். இது வெற்றி பட்ஜெட்டா இல்ல வெட்டி பட்ஜெட்டா அப்படிங்கறதா இந்த காணொளில நம்ம தெளிவா பார்க்க போறோம். துபாய் ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். நாட்டுடைய வெற்றி பட்ஜெட்டை நேற்று வெற்றி நிதி அமைச்சர் வெற்றி மரியஸ் வில்சன் வெற்றி சட்டசபையில வெற்றிகரமாக தாக்கல் பண்ணியிருந்தாரு. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆரம்பிக்கலாங்களா? இன்றைக்கு தமிழ்நாடுடைய வெற்றி வேளாண்மை பட்ஜெட்டை தமிழ்நாட்டுடைய வெற்றி வேளாண்மை துறை அமைச்சர் வெற்றி வினோத் அவர்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக தாக்கல் பண்ணிருக்காரு. நல்லா சொன்ன சொல்லு. என் காதுல என்னமோ மாதிரி விடுது. இந்த வெற்றி வேளாண்மை பட்ஜெட்டையும் இந்த வெற்றி நிதித்துறை அமைச்சர் வைத்த இந்த பட்ஜெட்டை பற்றி வெற்றிகரமா நம்ம பேசணும் அப்படின்னா, டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னையா எத்தனை வெற்றி போடணும் பாக்குறீங்களா? இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுல ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் வெற்றி அப்படின்னு போட்டுட்டோம்னா இந்த பட்ஜெட் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ரத்தன்பட்டி வெற்றிவேலுடைய வெற்றிகரமான வாக்கு. சரியான யோசனை. அதனால எதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு வெற்றியை போட்டுருவோம். இந்த ஒரு படம் உண்டு, நம்ம மரியாதைக்குரிய வெற்றிகரமான தமிழ்நாடு முதலமைச்சர் வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்களுடைய படம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. போன மாசம் தானே நான் நடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். பிரியமானவன் படம். அந்த படத்துடைய கதை ஒரு அருமையான கதை. நம்புற மாதிரி அங்க இருக்குது. அது ஒவ்வொரு இளைய தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. அது அப்படியா? ஆமா. அவருடைய வாழ்க்கையத்தை கிட்ட ஒத்து போன மாதிரி அந்த கதையா இருக்கும். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். அந்த பிரியமான படத்துல வெற்றி சிம்ரனை வெற்றி விவேக் அவர்கள் வெற்றி முதலாளிக்காக ஒரு பரிந்துரை பண்ணுவது போல ஒரு காட்சி. யாரா நீ? என்ன லூசா? அப்போ அவங்களுக்கு ரொம்ப இந்த ப்ளூ கலர் பிடிச்சோன்னே இனிமேல் ஆபீஸ் எல்லாமே ப்ளூ தான். ப்ளூ மார்னிங், ப்ளூங்கோ, புளி போங்கோ அப்படிம்பாரு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அது மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ளூன்னு போடுற மாதிரி இங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வெற்றின்னு போட்டுக்கான். இவருக்கு இதான் வேலை. ஒரு பட்ஜெட்டை தயாரிப்பது எப்படி? ஐ மீன் வெற்றி பட்ஜெட்டை தயாரிப்பது எப்படி என்றால், இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும். ஒரு ஸ்பூனில் ஐ மீன் ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக வெற்றி என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளவும். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக மேம்படுத்தப்பட்ட என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவான். ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக சிறப்பு என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளவும். ஆங்காங்கே அண்ணன், தாய்மாமன், தளபதி என்ற வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளவும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அப்படி சேர்த்து கொண்டால் சூடான சுவையான வெற்றி பட்ஜெட் ரெடி ஆகிவிடும். இதுதான் இந்த வெற்றி பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய முறை. என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நான் வெள்ளாடு கேள்விப்பட்டிருக்கேன், செம்பரி ஆடும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதலாக வெற்றி ஆடை இப்பதான் கேள்விப்படுறேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஆடை வெட்டி கேள்விப்பட்டிருக்கேன், ஆடை வெற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இவனை கொன்னிடலாமா? வெற்றி மகளிர் ஆடு வளர்க்கும் திட்டமா, ஆடு மாடு மேய்த்தல் திட்டத்தை வெற்றின்னு சேர்த்துட்டாங்க. இப்படி பல்வேறு வெற்றிகளை போட்டிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. 1,75,000 கோடி ரூபாய் இந்த 26-27 ஆண்டுக்கான கடன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி வெற்றி தமிழ்நாடு அரசினுடைய வெற்றி அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப குஷியோ? இப்ப 2 மாசத்திலேயே ஐ மீன் 100 நாட்கள்லயே 21,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஐ மீன் வெற்றி தமிழ்நாடுடைய வெற்றி தலைமைச் செயலகத்தினுடைய நிதித்துறை கூடுதல் செயலாளர் வெற்றி சித்திக் அவர்கள் சொல்லிருக்காரு, வெற்றிகரமான பாதையில தமிழ்நாடு போகணும் அப்படின்னா வெற்றிகரமாக கடன் வாங்குவது தப்பு இல்லை அப்படி வெற்றிகரமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நக்கலாம். இதை நம்ம கேள்வியா கேட்டா கூட நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம நண்பா நண்பிஸ் தோலா தோலிஸ் எல்லாம் அவதூறு பரப்புறீங்க, 6 மாசம் கூட பொறுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க மொழியில, அதுவும் தளபதி மொழியில சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். ஆமாப்பா, பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ஆவுகால வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சு பக்காமாஸ் முதல்வரே, என்னாச்சு ஏண்டா டேய்,
எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? குடும்பத்தில் வைக்கும் 2500 ரூபா கொடுப்புன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா கொடுப்புன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர் அப்படின்னு சொன்னீங்களே, அன்னபூரணி சூப்பர் 6, அது என்னாச்சு? சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு என்னாச்சு? முதியோர் உதவித்தொகை 3000 ரூபா என்னாச்சு? டேய் சுகர் பேஷண்டா நானு. வரலாற்று இப்ப நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஓய்வூதியம் 3000 ரூபான்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? அவ்வளவுதான். பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படியே அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரமா பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்களே, ராஜேந்திரன், அது என்னாச்சு? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். போலீஸ்னா சும்மா அள்ளு அள்ளு. காவலர் சலைப்படி 1000 ரூபாய் என்னாச்சு? தூய்மை பணியாளர்களும் தாய்மார்கள் ஓய்வூதியம் 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். உடனே பெண்களுக்கு விரைவு சிறப்பு நீதிமன்றம் அஞ்சலை அம்மாள் தெரியுமில, நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? அது ஃபேக். கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து, ஒரு பெண்ணுனா சாதாரண இல்லடா. கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து உதவி தொகை 25000 ரூபாய் என்னாச்சு? கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. 12ஆம் வகுப்பு 12th IIT டிப்ளமோ மாணவர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்சிஸ் பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை பிணையில்லா கடன் கொடுப்பேன்னு சொன்னீங்களா, எஜுகேஷன் லோன் என்னாச்சு? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? அரசு கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி வாழ்வு நிதி 8000 கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. மாதம் ஒரு முறை மின்சார கட்டண கணக்கீடு என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறாரு? 150 நாள் ஊரக வேலை திட்டம் என்னாச்சு? இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டேனா? சொத்து வரி குறைப்பு என்னாச்சு? 5 சிறப்பு திட்ட நிதிநிலை அறிக்கை என்னாச்சு? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இப்படி எத்தனையோ என்னாச்சு 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 அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா மொத்தமா இந்த பட்ஜெட் என்னாச்சு? தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது இதுல இருக்குமா அப்படின்னு நானும் கண்ணு கட்டின வரைக்கும் தேடி பார்த்தேன். இல்ல. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கண்ணு கட்டின வரைக்கும் தேடி பார்த்தேன். இந்த பட்ஜெட்டையும் காணும், பட்ஜெட்டுடைய அப்பனையும் காணும், பட்ஜெட்டோட பிள்ளையும் காணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இந்த பட்ஜெட் எவ்வளவு ஒரு போலியான பட்ஜெட், இது ஒரு வெட்டி பட்ஜெட் என்பதற்கு அண்ணன் சீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நேற்று தமிழ்நாட்டுடைய வெற்றி மரிய வில்சன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். 818 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் திருமணமாகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அண்ணன் சீராக 1 பவுன் தங்கமும் காஞ்சிபுரம் பட்டு புடவை வரும். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் சொல்லியிருந்தாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இப்போ 5000 ரூபாய் பட்டுப்புடவை அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை தோராயமாக 3 லட்சம் திருமணங்கள் அப்படின்னா 5000 ரூபாய் பட்டுப்புடவைன்னா ஒரு ஆண்டிற்கு 150 கோடி ரூபாய் அந்த பட்டுப்புடவைக்கு மட்டும் தேவைப்படுது. 818 கோடியில 150 கோடி போயிருச்சு அப்படின்னா மீதி இருப்பது 650 கோடி ரூபாய். இப்போ இந்த 650 கோடியை வைத்துக் கொண்டு 3 லட்சம் பெண்களுக்குமான தங்கத்தை அண்ணனால வழங்க முடியுமா? என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சு நிக்கிறல்ல? நீ
தமிழ்நாட்டுல இன்றைக்கு ஒரு பவுன் தங்கம் 1,15,000 ரூபாய். அரசு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதே வச்சுக்குவோம். 3 லட்சம் இன்று 1 லட்சம்னா 3000 கோடி ரூபாய். நம்ம கையிருப்பு இருப்பது எவ்வளவு? 650 கோடி ரூபாய். மீதி 3000 கோடி ரூபாயில 2350 கோடி ரூபாய்க்கு இந்த அரசு என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம வெற்றி நிதியமைச்சரும் நம்ம வெற்றி முதலமைச்சரும் சொல்லுவாங்களா? பிசினஸ் பேசலாமா? ஆஃபர் க்ளோசஸ். இந்த கேள்வி நீங்க கேட்டா திமுக காசு வாங்கிட்டு பேசுறாரு, அதிமுக அவுல் வாங்கிட்டு பேசுறாரு, பிஜேபில இருந்து பால் வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னு கேட்காம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். கரெக்டா கட்டுப்பிட்டா. ஒதுக்கி இருப்பது 818 கோடி. நமக்கு தேவை 3150 கோடி. 3150 கோடியில 818 கோடியை கழித்து விட்டால் கையிருப்பாக நமக்கு தேவைப்படுவது 2400 கோடி ரூபாய்க்கு மேல. அப்படி விவரமா சொல்லு. இந்த 2400 கோடி ரூபாயை ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் சேர்த்து வச்சுக்கிற காசுல இருந்து கொடுப்பாரா? சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி, உங்கள் சொக்க தங்கம் ஜுவல்லரி. இல்ல ஒரு தங்கச்சி சொன்னாங்களே, மத்தவங்க எல்லாம் மக்கள் படத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க, எங்க அண்ணன் எங்க விஜிமா அவர் பணத்தை கொடுப்பாருன்னு சொன்னாங்களே, அது மாதிரி சொத்த போனா வித்து கொடுப்பாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாய்மாமன் சீர்ல தங்க மோதிரம், ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அது மாதிரியான இந்த இது, அப்புறம் ஒரு வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லி அறிவிச்சு டெண்டர் வெளியிட்டாங்க. அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அதுல எப்படி ஒரு ஏமாற்றம் இருந்துச்சோ அது போலவே அண்ணன் சீரும் ஏமாற்றம், தாய்மாமன் சீரும் ஏமாற்றம், விவசாய கடனும் ஏமாற்றம். அது மட்டும் தான் ஏமாற்றமா? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். அன்னபூரணி சூப்பர் 6 அன்னபூர்ணி வர போறாடா, 6 சிலிண்டரா அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா அன்னபூர்ணி சூப்பர் 6க்கு மானியம் வழங்கப்படுனாரு. இப்ப மானியமும் வழங்கப்படல, இன்னமும் வழங்கப்படல. என்னடா புத்தலாட்டது? படமா ஆந்திரால இருந்து காப்பி படிப்பாப்ல, ட்ரெஸ்ஸா ஆந்திர முதல்வர்கிட்ட இருந்து காப்பி அடிப்பாப்ல. இந்த திட்டத்துக்கான பெயரை கடந்த ஆட்சியில இருந்து காப்பி அடிச்சிருக்காப்ல. இது ஒரு குத்தம்னு பேசுறாங்க. உலகம் உங்கள் கையில் கடந்த ஆட்சியில லேப்டாப் வழங்குவதற்கு வைத்திருந்த ஒரு பெயர், அதை இப்போ வெற்றி மடிக்கணினி திட்டம். ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். கலைஞர் கனவு இல்லம் கடந்த ஆட்சியில அதை வெற்றி வீடு திட்டம்னு மாத்திருக்காங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அப்புறம் முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். அப்போ ரொம்ப பெருசா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? மண்வள பாதுகாப்பு இயக்கம். ஹாப்பி விநாயக சதுர்த்தி, ஹாப்பி கார்த்திகை தீபம். முதலமைச்சர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் இயக்கம் பெருசா இருக்குன்னு சொல்லி மண்வள இயக்கம்னு சுருக்கிருக்காங்க. எண்ணெய் வித்துகள் இயக்கம் சிறுசா இருக்கு, அதை பெருசாக்கிருக்காங்க. நெக்ஸ்ட் சிறுச பெருசாக்கி பெருசு சிறுசாகும்டா, அதான் மாற்றம். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. பனை மேம்பாட்டு இயக்கம், பனை பாதுகாப்பு இயக்கம், ஒருங்கிணைந்த தென்னை வளர்த்திட்டம், தென்னை சிறப்பு திட்டம். நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா? இப்படி இருந்தா அப்படி போடு, அப்படி இருந்தா இப்படி போடு, எப்படியாவது போடு, அப்படி போடு போடு. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வெற்றி நிதியமைச்சர் வெற்றி மரிய வில்சன் நேற்று வெற்றிகரமாக ஒரு திட்டத்தை அறிவிச்சார். சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். சூப்பர் சிஎம் ஆட்சியில சூப்பர் சேஃப்டியை உருவாக்க சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன். என்ன வில்லத்தனா? முப்பது செகண்ட் கூட என்ன உட்கார முடியலங்க. 3 மணி நேரம் ஒருத்தர் சட்டசபையில் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா சூப்பர் 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 சூப்பர். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். கலாக்கா, இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? நீங்க கொடுத்தாலும் கொடுப்பீங்க. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே அந்த பொண்ணை காப்பாற்றணும். அதான சீன் சீக்வென்ஸ்.